குருனோட விசேஷமான 9வது பார்வை ராகு மேலே பதியுது. அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றது வரும். கவலையே படாதீங்க. தென்னையை வச்சா இளநீர், பிள்ளைய வச்சா கண்ணீர் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தை பலிதமாகற மாதிரி நம்மளுக்கு தோணும். பிள்ளைங்களால தலைவலி, ஏண்டாப்பா இதை பெற்று தொலைச்சோம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம். இதை பெற்றுக்காம நல்ல நாயை வாங்கி வளர்த்துருந்தாப்பா நல்லா இருந்திருக்குமே. பிள்ளைங்களால பெருசாக அப்பா அம்மாவுக்கு திருப்தி அப்படின்றது கிடைக்காது. அந்த மாதிரி புண்ணியக்காரி, அந்த தர்மகர்த்தா அப்படின்ற பதவி தேடி வரும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிஸார்டர்ஸ் வரும். துளாராசி அன்பர்கள் பொதுவாக பாருங்க, இந்த ரிஷபத்துக்கு அடுத்து சனி பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது. அதே மாதிரி குரு நல்லா இருக்காரு, ராகு கேது நல்லா இருக்கிறது, முக்கியமாக கேது நல்லா இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2வது யாருக்கு அப்படின்னா துளாராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னா இந்த ராகு 5ஆம் பாவத்தில் இருக்கிறது நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா 5ஆம் பாவம் அப்படின்றது பாருங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் இல்லைங்களா? அப்போ ராகு பகவான் 5ஆம் பாவம் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரே அப்படின்ற பயம் வேண்டாம். குருனோட விசேஷமான 9வது பார்வை ராகு மேலே பதியுது. அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றது வரும். கவலையே படாதீங்க. அதுக்கும் மேலே ராகு 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில இம்பேக்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது என்ன அப்படின்னா, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தென்னையை வச்சா இளநீர், பிள்ளைய வச்சா கண்ணீர் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தை பலிதமாகற மாதிரி நம்மளுக்கு தோணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது பலிதமே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுய ஜாதகத்திலேயே ராகு 5ல் இருக்காருன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது இம்பேக்ட் இருக்கும். சுய ஜாதகத்திலே குருனோட பார்வை இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? பார்வை இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி இப்போ ராகு தசையில் இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒன்று எல்லாரும் எனக்கும் அப்படி இருக்குமா எப்படி இருக்குமா நினச்சிக்காதீங்க. நான் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அந்த 5ஆம் பாவத்தில் இந்த சுய ஜாதகத்துலேயே ராகு இருக்காரு, இந்த மாதிரி பொசிஷனில் இருக்காரு, ராகு தசையில் இருக்கீங்கன்னா பிள்ளைங்களால் ஒரு மன கஷ்டம், மனக்கசப்பு, மனசஞ்சலம், பிள்ளைங்களால் தலைவலி, ஏண்டாப்பா இதை பெற்று தொலைச்சோம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம். இதை பெற்றுக்காம நல்ல நாயை வாங்கி வளர்த்துருந்தாப்பா நல்லா இருந்திருக்குமே. இது நம்ம மேலே பாசமாகவும் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு வாரம் வெளியே போயிட்டு வந்தால் கூட நம்மளை என்னான்னு கூட பார்க்காம ரோட்டில் போகிற மனுஷனை பார்த்துட்டு போகிற மாதிரி இந்த பையன் பார்த்துட்டு போகுது, இந்த பொண்ணு பார்த்துட்டு போகுது. இதே என் வீட்டு நாய் ஓடி கொஞ்சுது, அது கொஞ்சம் நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க தான். ஓகேங்களா? பியாண்ட் தட் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும். பெருசாக யோசிக்க வேணாம். இந்த மாதிரி பிள்ளைங்களால ஒரு நெகட்டிவிட்டி வரும். இப்போல்லாம் பாருங்கள், நம்மளே முடிவு பண்ணிக்கணும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பெருசாக இது இந்த காலகட்டம் இல்லை, கலியுகமே அப்படி தான். பிள்ளைங்களால பெருசாக அப்பா அம்மாவுக்கு திருப்தி அப்படின்றது கிடைக்காது. இது எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும். அதையும் மீறி பிள்ளைங்க எனக்கு சூப்பருங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தில் குரு இருப்பான், இல்லை குருனோட பார்வை இருக்கும். அது நம்மளுக்கே நம்மளோட பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துட்டு இருக்கான், குருனோட பார்வை இருக்குன்னா சூப்பரான பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க. சரி, ஆக இந்த மாதிரி நல்லா இல்லாதவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள், குழப்பங்கள் அப்படின்றது வரும். சுயஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கா அப்படின் போது பாருங்கள், நம்மளுக்கு பூர்வ புண்ணியம், அதாவது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மாக்களில் நம்ம என்னென்ன நல்ல கர்மாக்கள்லாம் செஞ்சோமோ அதனோட பிரதிபலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ நிறைய பேர் பாருங்கள், இப்போ ராகு 5ஆம் பாவம் உட்காந்துட்டு ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து தகராறு. எங்கள் குடும்பம் பாருங்கள் பெரிய குடும்பம். இப்போ எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு எங்கள் அப்பா சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு. என்னை பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ஆகலை, எங்கள் அம்மாவுக்கு ஆகலை, எனக்கு சொத்தை கொடுக்கல. ரொம்ப நாளாக நானும் அதை கேட்டுருக்கேன். அவங்க கொடுக்கறதுக்கான காலகட்டம். புரியுதுங்களா? சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்காரு அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல கர்மாக்களோட பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ சொத்து சுகம், குடும்ப ரீதியான சொத்து சுகம் வரும், குடும்ப ரீதியாக இருந்து வந்த சந்தோஷம் வரும். நம்ம பாருங்கள், நிறைய இப்போ ஒரு கோயிலினோட தர்மகர்த்தாவாக இருப்பாங்க, நமக்கு வம்சமாக இருப்போம், நம்மளுக்கு அந்த போஸ்ட் கிடைக்காது. அது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம். அந்த மாதிரி புண்ணிய காரியம் அந்த தர்மகர்த்தா அப்படின்ற பதவி தேடி வரும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைங்களால ஆதாயம், பிள்ளைங்களால மகிழ்ச்சி, பிள்ளைங்களால என் தலையில் கிரீடை ஏறுது, என் பிள்ளைங்களை பற்றி சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குப்பா அப்படின்றதும் வரும். புரியுதுங்களா? அது சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், எனக்கு என்ன வரும்? நம்ம சுய ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் பொதுவாக 5ஆம் பாவத்தில் ராகு இருக்காரு, அது குருனோட பார்வை இருக்குது. அப்போ நிறைய நல்லது நடந்துடும். கவலைப்படாதீங்க, கெட்டது கண்டிப்பாக நடக்காது. ஸோ டோன்ட் வரி. ஓகேங்களா? சரி, இதுக்கும் மேலே பொதுவாக இந்த 5ல் ராகு இருக்குது அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளினால் செய்யப்பட்ட யானைகளை வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படிம்பாங்க. எங்க வெள்ளினால் யானை வாங்கி வைக்கிறதுனா என்னங்க அப்படின்னா, யானைனா யானை சைஸ்க்கு வாங்கி வைக்கணும்னு இல்லைங்க. திவ்லூண்டு யானை பொம்மை வாங்கி வெள்ளியில் வைக்கலாம்.
இல்லைனா இந்த அச்சு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளி வந்து வார்க்கப்பட்ட அச்சு, அந்த மாதிரி யானை பொம்மை வாங்கி வைக்கலாம். ஓகேங்களா. இது இல்லைனா ஒரு வெள்ளி மோதிரம் நம்ம கையில் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு மேலே இது சுயஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ஒரு வெள்ளி யானை இல்லை வெள்ளி அச்சினால் செய்யப்பட்ட யானை அப்படின்றத நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க. இல்லைனா ஒரு வெள்ளி மோதிரம் அப்படின்றது கையில் போட்டுக்கோங்க. புரியுதுங்களா. அதுக்கும் மேலே ஹனுமனை வழிபாடு பண்ணலாம். ஹனுமனை எப்படிங்க வழிபாடு பண்ணலாம்? ஹனுமனுக்கு எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கதாங்க செய்யுது. ஆனால் ஹனுமனுக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறை இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போ நம்ம ஹனுமன் கோயில் போனாலும் ஹனுமனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலும் ராம 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 ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனை வழிபாடு பண்ணால் போதும். இல்லை ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இதை சொல்லி வழிபாடு பண்ணாலும் போதும். ஹனுமன் எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் அவனை மறந்து லயிச்சு உட்கார்ந்துட்டுருப்பான் அப்படின்றது ஒரு ஐதீகம். பெருசாக அவனுக்கு மந்திரம் ஜபம் அப்படி ஹோமம் அதெல்லாம் நடத்தணும்னு இல்லை, ராமநாமம் சொல்லிகிட்டே இருங்க. ஹனுமன் உங்கள் வீடு தேடி வருவான், உழுந்தடிச்சிட்டு அவன் ஹெல்ப் பண்ணுவான். புரியுதுங்களா. சரி, ஓகே. அதுக்கடுத்து இப்போ ராகு பெருசாக நெகட்டிவ் இல்லை, குரு பார்வை இருக்குது, ஓகே, நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து கேது. கேது இங்கே 11ஆம் பாவம் சூப்பர் டூப்பராக இருக்குது. கேது 11ஆம் பாவம் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்றது எப்படின்னாங்க, நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம், ஒரு ஃபாரின் ஓரியன்ட் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க. நீங்கள் வந்து பாருங்கள், வெளிநாட்டில் ஒரு வர்த்தகம் செய்யறதுக்கு, வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வெளிநாடு ரொம்ப நாளாக போகலான்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, அதுக்கான பின்னாடி அந்த பாஸ்போர்ட்டு விசா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய துளாராசி என்பர்கள் இப்போ ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒன்று உண்டு. வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடியது, கடல் தாண்டி வாழ்க்கை, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். எங்களுக்கு வயசாகிடுச்சுங்க, எனக்கு 70 வயசு ஆகுது, இப்போ போயிட்டு நான் ஃபாரினில் போய் வேலை செய்வேனா அப்படின்னா டூர் போகலாம். புரியுதுங்களா. இந்த கேத்து அப்படின்னாலே வெளிநாட்டு கிரகங்க, இந்த ராகு கேத்து அப்படின்னாலே வெளிநாட்டு கிரகம். இன்னொன்று 11ல் வந்து கேத்து இருக்குது அப்படின்போது சுயஜாதகத்தில் கேத்து பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்போது இந்த இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிஸார்டர்ஸ் வரும். பட் 11th பிளேஸ் ராகு, 11th பிளேஸ் கேத்து, ஏன்னா உங்களுக்கு கேத்து தானே 11ஆம் பாவத்தில். இப்போ 11th பிளேஸ் கேத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்ஸஸ், உங்கள் டெஸ்டினி நீங்கள் அடையலாம். இள வயசு, மத்தியம வயசு இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் வெளிநாட்டில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னாங்க அசுபர்கள் சுபஸ்தானத்தில் போய் உட்காரும்போது ஒரு அபரிவிதமான நற்பலன்கள், ஒரு ஜாக்பாட், ஒரு ராஜயோகம் இப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய வரும். அதுக்கு தான் நான் துலாத்தை பற்றி பேசும்போதே ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பராக இந்த 2.5 வருஷம் இருக்கிறது ரிஷபங்க, நெக்ஸ்ட்டு வந்து துலாம் தான் அப்படின்னு சொன்னேன். ஆக ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கவலையே பட வேண்டாம். ஓகே, என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம். அந்த விதத்தில் நம்ம என்ன பரிகாரம், பொதுவாகவே நல்லா இருக்க கேத்துவை இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப எந்துவா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, இன்னும் அவன் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கருப்பு கலர் நாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கணும். கருப்பு கலர் நாய்களை தேடி தேடி உணவு அப்படின்றது கொடுக்க வேண்டாம். பொதுவாக தெருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. இல்லை வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கருப்பு கலர் நாய் வாங்கி வளங்க. இப்போ இதை யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, மேடம் நாங்கள் வந்து நாய் வந்து வளர்க்கக்கூடாது, அவங்க வேற்று மதத்தினர், எங்கள் மதத்தில் வந்து நாய் வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நான் கருப்பு கலர் பூனை வாங்கி வளர்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு உயிரினங்கள் எதுனாலும் வாங்கி வளங்க, அது போய் என்ன, அது நாயோ பூனையோ குருவியோ எதுவோ ஒன்று வளங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் என்னை கேட்டிருக்காங்க, மேடம் இந்த ஆந்தை வந்து அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஆந்தையை வாங்கி வீட்டில் வளர்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஓ வாங்கி வளங்க அப்படின்னு. என்னங்க ஒரு சிலர் வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அதுக்கு சொன்னேன், இல்லைம்மா அதிர்ஷ்ட தேவி தாய் வந்து ஆந்தையோடு தான் இருப்பா, ஆனால் அது வந்து ஒரு வைல்டு, அவங்க வந்து தனியாக வந்து பறந்து இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. அவங்கள நம்ம வாங்கி வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த பட்சிகளை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாங்க, நீங்கள் ஆந்தை வளர்க்குறீங்களா கழுகு வளர்க்குறீங்களா அது உங்களோட ஆப்ஷன் தான். ஆனால் பட்சிகளை வளர்க்கணும் அப்படின்னாலே வந்து பாருங்கள் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷனுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து வெளியே ஒயில்டாக, அவங்க ஒயில்டாக இருந்தாலும் அவங்க வெளியே பறக்கும்போது பச்சை கலர் எதுவாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ருவாங்களாம். அப்போ பச்சை கலர் விஷ செடிகளை அவங்களுக்கு க்ரீன்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அப்போ அவங்க பச்சையாக இருக்க விஷ செடிகளை சாப்பிட்டு அந்த குழந்தைங்க இறந்துருவாங்களாம். அப்போ அந்த குழந்தைகளை நம்ம வாங்கி கூண்டில் வளர்க்குறதுன்றது பாவம் கிடையாது. புரியுதுங்களா. இப்போ இவங்க கேட்குற மாதிரி ஆந்தை, இந்த மாதிரி கிளி, இதெல்லாம் வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து இந்த காக்டெயில்ஸ் இவங்கெல்லாம் வெளியே போனால் நல்ல சர்வைவ் ஆவாங்க.
அவங்களால வந்து சுதந்திரமாக வாழக்கூடிய பறவைகள். அவங்கள நம்ம வந்து கூண்டில் போட்டு வளர்க்குறது அப்படின்றது பாவம் தானே, அதனால் வேண்டாம். அதோடு நீங்கள் பட்சிகளுக்கு காலையில் எந்திரிச்சா குருவிகள், மைனால ஏகப்பட்ட கலர் கலராக குருவிகள்லாம் வரும். அதுங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு போட்டு பழகிட்டிங்கன்னா அவங்க அழகாக சாப்பிடுவாங்க. அதுக்கும் மேலே கேது ராகுவை சாலிடாக பசிஃபை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ஆல்ரெடி சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் சுயஜாதகத்தில் வந்து கேது நல்லா இல்லை அப்படின்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிசார்டர்ஸ் வரும். அப்படின்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களுக்கு அதீத நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள்.